ரிசீவ் பண்ணிக்கணும், வாங்கிக்கணும். ஓகேவா? நீங்க வாங்கலன்னா அப்படியே போயிடும். அப்புறம் அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அருமையான தகப்பனே அப்பா, இந்த நாளிலே நீர் பேசும் கர்த்தாவே, இந்த மண்ணை மறைத்து நீர் வழிபடுங்க. கேட்கிற ஒவ்வொருவரும் நல்ல நிலங்களாக மாறட்டும் அவர்கள் இருதயம் அப்பா. இருதயத்தையும் செவியும் விருத்த சேதனம் செய்யுங்க. விதைக்கப்படுகிற விதைகள் விருதாவாய் போகாதபடி விருட்சங்களாய் மாறட்டும். நீரே பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். பொதுவாக நான் வாக்குத்தத்த வசனமோ அல்லது பிரசங்கமோ நான் யாரை கேட்பேன்? அப்பா. ஒரு நாள் உபவாசம் இந்த வாரத்துல போட சொன்னார், போட்டோம். உபவாசம் முடிக்கிற நேரத்துல ஒரு வசனம் சொல்றேன். அந்த வசனம் இதுவரை நான் கேட்டது. அப்ப நான் உடனே அப்பா சொல்லி முடிச்சிட்டாரு, இதுதான் 2026ல உங்களுடைய வாக்குத்தத்த வசனம் அப்படின்னு. உடனே கூகுள்ல சர்ச் பண்றேன், தெரியாதுல்ல. அப்ப போட்ட உடனே நமக்கு கூகுள் என்ன பண்ணுது, சொல்லுது. இந்த வசனம் படிக்கலாமா? யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். ஓகே, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சொல்லலாமா? நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை யார் செய்கிறார்? அவர் செய்கிறார். கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாததுன்னா என்ன? கணிக்க முடியாதது. வேற நினைச்சு பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. என்ன பண்ண முடியாது? நினைச்சு பார்க்கவே முடியாது. நாலாமா இவ்வளவு பெரிய ஆயிட்டனும். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வீடா, எனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பங்களாவா? ஹல்லேலூயா. என்ன இப்படி பாக்குறீங்க? ஹல்லேலூயா. நடக்குமா? அப்படிங்கிற மாதிரி காரியங்கள் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நீங்க செய்யல, யார் செய்றார்? அவர் செய்கிறார். எவர்? அப்பா. நம்மளுடைய ஆவியானவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத பெரிய காரியம் என்ன தெரியுமா? உங்க அறிவுக்கு எட்டாத காரியம், உங்க அறிவுக்கு எட்டாத காரியம், உங்க ஞானத்துக்கு எட்டாத காரியம், உங்களுடைய பலத்திற்கு எட்டாத காரியம், அறிவியலுக்கு எட்டாத காரியம், இயற்கைக்கு எட்டாத காரியம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி எல்லாம் நடக்க போகுது. அப்படிங்களா? இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்லி இருக்காரு. ஐயோ, உன் ஞானத்துக்கு எட்டாத காரியம், உன் அறிவுக்கு எட்டாத காரியம், உன் புத்திக்கு எட்டாத காரியம், உன் பலத்திற்கு எட்டாத காரியத்தை உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில தேவன் செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றார். அப்போ கிரகிக்க கூடாததுன்னா புரிந்து கொள்ள முடியாத, என்னது? புரிந்து கொள்ள முடியாத செயல், உணர முடியாத செயல், அறிந்து கொள்ள முடியாத செயலை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறார். ஆமென். ஆமென். நிச்சயமா ஹல்லேலூயா. எனக்கு செய்ய போறார், என் ஊழியத்துக்கு செய்ய போறார், என் குடும்பத்துக்கு செய்ய போறார். ஏன்னா அதை நான் ரிசீவ் பண்ணிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொண்டா உங்க வாழ்க்கையில அது நடக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அது பெரிய காரியம். கிரகிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது பெரிய காரியம். பெரிய காரியம் என்ன சொல்லுங்க பாப்பா? உங்களுக்கு பெரிய காரியம் என்னன்னு சொல்லுங்க. எதிர்பார்க்காத காரியம் ஓகேவா? என்ன ஒரு சிலர் சொல்லுங்க. இதனால செய்ய முடியாத எல்லா காரியமே பெருசுதான். ஆமா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 12:2ல சொல்றாரு பாருங்க, டக்குனு படிக்க பார்ப்போம். நீ சபைக்கு பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. ஐயா, நீ பெரிய ஜாதியாக போற அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவரையும் இருக்கிறவன் தெரியாத ஜாதியா இருந்த, இப்ப ஆண்டவர் சொல்றாரு 2026 நீ பெரிய ஜாதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, நீ பெரிய ஜாதி மட்டும் இல்ல, நீ எப்படி தெரியுமா இருக்க போற? உன் பேர் எல்லா பக்கம் பிரஸ்தாபமாகும். உன் பேர் பெருமைப்படுத்த போற. இப்படி பாக்குறீங்க? உண்மை நான்
போன வருஷம் வரைக்கும் என் பேரை கெடுத்துட்டாங்க, பரவாயில்ல, இந்த வருஷம் நீ பெருமைப்பட போற. உன் பேர் பிரஸ்தாபமாக போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் கிரகிக்க முடியாத காரியம். போன வருஷம் இப்படி இருந்தாங்க, ஒரே வருஷத்துல இவ்வளவா? ஆமா, ஆண்டவர் செய்யறான். என்னால அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யும் பொழுது அப்படிதான் இருக்கும். அவர் சொல்ற மகா பெரிய பலனை கொடுக்க போகிறார். என்ன கொடுக்க போற? பலன். பலன் என்ன? ஸ்ட்ரென்த். ஐயோ, போன வருஷம் வரைக்கும் எனக்கு ரொம்ப வியாதி, இந்த வருஷம் வியாதியே வாழ்க்கையில வராது. அல்லேலூயா. உங்களுடைய உடம்புல எப்படி தெரியுமா இருக்கும்? காண்டா மிருகத்துக்கு ஒட்ட பலன் இறங்க போகிறது. நமக்கு காண்டா மிருகத்தை பத்தி தெரிஞ்சாதானே நம்ம வந்து ஆமைன்னு சொல்லுவோம். எங்களுக்கு தெரிஞ்சதுதான் யானையும் பூனையும் தான். காண்டா மிருகம்னா பார்த்ததுல கஷ்டமா, அதனால நாங்க ரிசீவ் பண்ணல. எப்படி ஸ்ட்ரென்த் இருக்கும்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். பலன். இந்த வருஷம் 26வது வருஷம் வியாதியே இல்லை. அல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு நீ கப்பம் கட்ட மாட்டாய். உன் காசை நீ சாப்பிடுவ. டாக்டர் சாப்பிட மாட்டான், மெடிசன்ஸ் கார சாப்பிட மாட்டான். ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டீங்க. யாச்சுன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு என்ன கொடுக்க போறேன்? மகா பெரிய பலனாய் நான் இருக்க போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா இதெல்லாம் நான் ரிசீவ் பண்ணதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் பட்டிருக்கேன். இல்ல அப்படிதானே? நீங்க சொல்றீங்க கஷ்டமா, ஆனா 25வது வருஷம் நான் பட்ட கஷ்டம் இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க? நானும் கூட சேர்த்து சொல்றேன். அல்லேலூயா. ஒரு வசனம் படிக்கலாமா? உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எப்படி 25 கடந்து வந்தீங்கன்னு சொல்ற பாருங்க. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, நல்ல கவனிங்க, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. போதும் ஐயா, நீ 2026 ஆசீர்வாதமா இருக்கணும்ங்கறக்காக 25ல நீ கடந்து வந்த வழிகளை சொல்ற மாதிரி நீங்க எப்படி இருந்தீங்க? சிறுமைப்படுத்தி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயோ, நான் படாத கஷ்டப்பட்டங்க ஐயா. 26 உனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்ங்கறக்காக தான் 25 கஷ்டம். அல்லேலூயா. ஆனா அத்தனையும் தாண்டி வந்து நீ உட்கார்ந்து இருக்க பத்தியா? இப்பதான் நீ கிரகிக்க முடியாத காரியத்தை பெற்றுக்கொள்ள போற. அல்லேலூயா. ஐயா, 25ல எல்லாத்தையும் நீ சகிச்சதுனால சிறுமைப்படுத்தின நாட்களை நீ பொறுமையோடு ஆண்டவரை பிடிச்சு கொண்ட பத்தியா? இந்த வருஷம் கிரகிக்க முடியாத காரியம் வாழ்க்கையில் நடக்குது. அடுத்தது, உன்னை சோதித்து. என்ன பண்ணாரா? சோதித்தாரா இல்லையா? ஐயோ, கொஞ்சம் கொஞ்சம் சோதனை இல்ல சிஸ்டர், அடாத சோதனை. கவலைப்படாத, 26 கிரகிக்க முடியாத மாதிரி. அல்லேலூயா. அடுத்தது, கொள்ளைவாய் சர்ப்பம். ஐயா, திருவிழா பக்கம் எல்லாம் என்ன காயப்படுத்தினா மனுஷன். படுத்தினாங்களா? படுத்தலையா? படுத்தினா நீங்க டபுள் ஆசீர்வாதம் பெற போறீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை கிரகிக்க முடியாத காரியம் இந்த வருஷம் நடக்க போகுது. பாத்தீங்களா? அடுத்தது என்னவாமா? தேள்கள். தேள்கள்னா என்ன? கொட்டுறது. கொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? விஷம். மனுஷனுடைய நாவுனால நிறைய நம்ம உடம்பு ஃபுல்லா வேதனைப்படுத்தின மனிதர்களுடைய வார்த்தையை கேட்டு 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 வேதனையோட நீ ஆண்டவர் சமூகத்தில் அழுதில்ல. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியம் இந்த வருஷத்துல உனக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது என்னது வந்தீங்க? தண்ணீர் இல்லாத வறட்சி. ஐயா, வருவையோ வருவ, கடனோ கடன், பத்தலையே பத்தல. கடங்காரம் வந்து காரி துப்புணும். ஆமாவா? ஆமாங்க. பரவாயில்லைங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இத்தனை கடன் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியம் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. அடுத்தது என்ன வந்தீங்க? பயங்கரமான பெரிய வனாந்திரம். வனாந்திரம் என்ன? வழியே தெரியல. ஒரு பிரச்சனைக்கு எனக்கு வழியே தெரியல. 25வது வருஷம் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கியா? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை கிரகிக்க முடியாத காரியம் வாழ்க்கையில நடக்கும். எப்படியா வழியே தெரியல இருந்தல்ல, இன்னைக்கு ஆண்டவர் பைபாஸ் கொடுக்கிறார். அல்லேலூயா. சாதாரண குறுக்கு வழி கொடுக்கிற தேவன் என்னுடைய தேவன் அல்ல. அவர் கொடுத்தா விசாலமானதை கொடுப்பார், வேதனை இல்லாமல் கொடுப்பார், சிறப்பானதை கொடுப்பார், மேன்மையானதை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா? ஆமென். அப்போ நீ வறட்சி கடந்து வந்திருக்க.
வனாந்திரம், பயங்கரமான வனாந்திரம். இதெல்லாம் இத்தனையும் நான் கடந்து வந்தேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆனாலும் நான் ஆண்டவரை நம்பிதாங்க இருந்தேன் இல்லையா? அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஐயா, நீ இத்தனை கடந்து வந்தல்ல, வறுமையை கடந்தல்ல, அவமானத்தை கடந்தல்ல, அசிங்கத்தை கடந்தல்ல, பற்றாக்குறையை கடந்தல்ல, கடன்காரன்ட்ட திட்டு வாங்கல, பக்கத்து வீட்டுக்காரன் ஏசுனான்ல, எல்லாத்தையும் அவமானம், நிந்தை, போராட்டம் எல்லாத்தையும் நீ தாங்கினதுனால கர்த்தர் உங்கள் மேல் மனமிறங்கி, நம்மேல் மனமிறங்கி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியம் வாழ்க்கையில வரப்போகுது. அல்லேலூயா. அது என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, லிஸ்ட் எடுத்துக்கங்க. 2026 முடியறப்ப இந்த லிஸ்ட்ல நீங்க வந்து சாட்சி சொல்ல போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எதெல்லாம் கொடுக்க போறாரு தெரியுமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10, 11 படிங்க பார்க்கலாம். உபாகம புத்தகமானது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணம் போதுமா? அல்லேலூயா. ஐயா, இப்ப உங்களுக்கு உண்டான ராசி பலன் வேணுமா? எத்தனை பேருக்கு உங்க ராசி பலன் வேணும்? வேண்டாமா? வேணுங்கிறவங்க கை தூக்குங்க. இப்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. எத்தனை பேர் ராசி பலன் ஒண்ணுமே பார்க்காத ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரி ராசி பலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காதீங்க. உங்க மொபைல வாங்கி செக் பண்ண எல்லாம் தெரியும் இல்ல? ஆமா, அப்படியே ராசி பலனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி என்ன சொல்றீங்க பாஸ்டர்மா அப்படிங்கிற மாதிரி பாக்குறது. அல்லேலூயா. ராசி பலன் சொல்லட்டா? இந்த 2026 உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியுமா? முதல்ல நீ எங்க இருக்க போற தெரியுமா? ஏதோ ஒரு குக்கிராமத்துல இல்ல, பெரிய பட்டணத்துல இருக்க போற. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க இருக்க போறீங்க? பெரிய பட்டணம். பெரிய பட்டணம். பெரிய பட்டணம் என்ன? எல்லா மாநகராட்சியில இருக்க போற, நகராட்சிக்குள்ள இருக்க போற. அல்லேலூயா. உங்க எல்லை மாற போகிறது. அடுத்தது சொல்றாரு, சகல விதமான வஸ்துக்களாலும். சகல விதமான வஸ்துமே என்ன? தமிழ் எங்களுக்கு தெரியாது பாஸ்டர், ஒன்லி இங்கிலீஷ் தான் தெரியும். அல்லேலூயா. சகல விதமான வஸ்துமே என்ன? எல்லா வசதி. உன் வீட்டுல என்னென்ன பொருள் இல்லையோ எல்லாம் 26ல வரப்போகுது. லிஸ்ட் போட்டுக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பவே பார்த்து வச்சுக்கோங்க. இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆண்டவர் ஆர்டர் போட்டுருங்க. ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெஸ்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் அப்படியே ஆர்டர் போட்டு கொடுப்பார். சகல விதமான விலை உயர்ந்த வஸ்துக்கள் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வசனம், ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. இதுல நீங்க சொல்றதுலயே நீங்க பிலீவ் பண்ணலாம்னு தோணுது. அல்லேலூயா. நீ சொல்லும் பொழுது ரிசீவ் கையை தட்டி ஆண்டவரே இந்த வஸ்துக்கள் எனக்கு வந்துடணும். அல்லேலூயா. விலை உயர்ந்த வஸ்துக்கள் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. அடுத்தது, எல்லா வசதிகளாலும் உங்க வீடு நிறைஞ்சிருக்கும். எனவே எல்லா வசதிகள் ஐயா இயற்கையா இருக்கும் வீடு. அடுத்தது ஆரோக்கியமா இருக்கும். உன் வீட்டுக்குள்ள போனா மன நிம்மதி இருக்கும். வீட்டுக்குள்ள பணம் வச்சது தங்கும். அப்படிப்பட்ட ஒரு வீடா உங்க வீடா தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஐயா, நான் வீட்டுக்குள்ள போனாமே எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்ல மாட்டேன். காசு பொட்டலான பையில போகுதுன்னு சொல்ல மாட்டேன். என் வீட்டுல எப்பவுமே கட்டுக்கட்டா வீரோட பணம் இருக்குன்னு சொல்ல போறேன். அல்லேலூயா. நான் வந்து செக் பண்ண போறேன். அல்லேலூயா. சரிங்க பாஸ்டர் சொல்றாங்க, கையை தூக்குங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுளாக கட்டுக்கட்டா இப்ப பாடுனல்ல, ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களா 2026 மாத்திட்டார். அல்லேலூயா. இனி கடன்காரன்கிட்டயும் கந்துக்காரன்கிட்டயும் குடுக்காரன்கிட்டயும் லோன்காரன்கிட்டயும் நான் போறது இல்லை. எல்லாருக்கும் நான் கொடுக்க போறேன். அல்லேலூயா. நீங்க எல்லாம் யாரா மாறிட்டீங்க? பினான்சியரா மாறிட்டீங்க. அல்லேலூயா. கொடுக்கும் கரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். அடுத்தது என்னவா இருக்க போகிறதா? நீ வெட்டாமல் வெட்டப்பட்டு இருக்கிற துறவுகளை, வெட்டாத துறவுகள். துறவுகள்னா என்ன? பாசனத்திற்கு பயன்படும் பெரிய பெரிய கிணறுகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பணத்தை வச்சுட்டு உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்க போறாங்க. எப்பா எங்களோட பணம் இருக்கு, நீ பிசினஸ் செய்யுது, முதலீடை அள்ளி அள்ளி உங்களுக்கு கொடுக்க போறாங்க. நீங்க உணரா மாற போறேன். அல்லேலூயா. துறவு வெட்டல, ஆனா தண்ணி கிடைக்கும். உனக்கு முதலீடு வரும். எப்படி வரும் தெரியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு.
கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. இப்பவே பிளான் பண்ணிக்கங்க. கர்த்தர் நமக்கு முதலீடை கொடுக்க போகிறார். நான் என்ன பிசினஸ் பண்ணும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர்மா நாங்க காலையில போனோம்னா 8 மணி நேரம் வேலை செஞ்சோமா, ஏதோ ஒரு சம்பளம் வாங்கணுமா, வந்துடலாம். ஓனரால எங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படியெல்லாம் விட முடியாது. ஜீசஸ் ஹீலிங் மினிஸ்ட்ரியில ஒவ்வொருத்தரும் முதலாளிகளா இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படிங்க தொழிலாளியா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் முதலாளிகளாக மாறணும். 10 பேருக்கு நீ வேலை கொடுக்கணும். நீ கையேந்தி ஒருத்தன் நிக்க கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் முதலாளியாய் மாற போகிறேன். ஹல்லேலூயா. நீங்க அப்படி விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ வெட்டாத துறவுகளை என்ன பண்ண போறாரு? முதலீடுகள் குமிய ஆரம்பிக்க போகிறது. அடுத்தது திராட்சை தோட்டங்கள். பிளஸிங் ஆன வாழ்க்கை. உன் வாழ்க்கையில இனிமே என்ன இல்ல? அழுகை இல்ல, வேதனை இல்ல, கஷ்டம் இல்ல, கண்ணீர் இல்ல. உன் வாழ்க்கையில எப்பொழுது நீ மகிழ்ச்சி தான். ஆமென். ஹல்லேலூயா. அறிவாக சந்தோஷமா ரிசீவ் பண்ணிக்கீங்க. ஹல்லேலூயா. ஐயா, போன வருஷம் வரைக்கும் நீ அழுது இருக்கலாம், புலம்பி இருக்கலாம், கண்ணீர் விட்டு இருக்கலாம், சண்டையா இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த வருஷத்துல சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கை நான் ஆசீர்வாதமாக வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகிறது. அடுத்தது சொல்றாரு என்னது? ஒளிவ மர தோப்பு. அப்படின்னு என்னது? உன் வாழ்க்கையில அமைதி வரப்போகிறது, செழிப்பு வரப்போகிறது, நீடித்த நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இத்தனை ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரப்போகுதுன்னா கிரகிக்க முடியாததா இல்லையா? ஐயா, ஒரு வீடு கட்டினாலே கிரகிக்க முடியல. ஆனா முதலீடு ஒருத்தவனா அது கொடுக்க போறான். இல்ல, பெரிய மாநகராட்சியில நான் வீடு வாங்க போறேன் இல்லையா? என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க போகுது, சமாதானம் இருக்க போகுது, ஆசீர்வாதம் இருக்க போகுது, ஐஸ்வர்யம் இருக்க போகுது. நான் இனி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறப் போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு அவனுக்கு என்ன பண்ணாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர என்ன பண்ணாரோ? விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினார். அந்த blessing ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியம் நடக்க போகுது. ஆமாவா இல்லையா? என்னால நம்ப முடியல பாஸ்டர்மா. சொல்றதுக்கு பேசுறதே என்னால நம்ப முடியல. இதுதான் கிரகிக்க முடியாது. நான்லாம் எனக்கு ஆண்டவர் 7 லட்சம் ரூபாய் காரை கொண்டாந்து என் வீட்டுக்குள்ள அதை நிக்கிட்டு அதை அப்படியே பாக்குறேன். ஆண்டவரே, கழுவிக்க வந்த வாழ்க்கையை பத்தீங்களா ஆண்டவரே? 7 லட்சம் ரூபாய் காரா என்னால ஜீரணிக்கவே முடியல. கழுவிக்கெல்லாம் வாழ்ந்த வாழ்வு பத்தியா? ஹல்லேலூயா. என்னால அந்த ஒரு காரியத்தையே ஜீரணிக்க முடியல, கிரகிக்க முடியல. இனி இந்த வருஷம் நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து நான் அப்படியே பிரமிச்சு போக போறேன். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ண தெரியுமா? உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாம் லிஸ்ட் போடுங்க. பெஸ்டா கேளுங்க, இருக்கிறதுலே பெருசா கேளுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் கிரகிக்க முடியாத காரியம் என் வாழ்க்கையில ஆனா நீங்க செய்ய போறீங்க. சொல்றது ஊழியக்காரியா இருந்தா நடக்காது. ஆனா ஊழியக்காரிக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் நடக்கும். சொல்றது நான் அல்ல, எனக்குள் வாழ்கிற என் தேவனே உங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில 2026 எப்படி இருக்க போகிறது? கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை யார் செய்ய போகிறார்? அவர் செய்ய போகிறார். எப்பொழுது செய்வார் இவையெல்லாம் அப்படின்னா நீங்கள் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர் தான் என் அரண், அவர் தான் எல்லாமே என்று சொல்லி முழு நம்பிக்கையை நீ ஆண்டவர் மேல வைக்கும் பொழுது கர்த்தர் செய்ய போகிற காரியம் கிரகிக்க கூடாத பெரிய காரியம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தா, அவரை மட்டும் சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியம் கிரகிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கிரகிக்க முடியாததுக்குன்னு ஒரே ஒரு இது சொல்றேன். கார் வாங்கும் பொழுது சிவில் ஓகே, ஆனா எனக்கு ஒரு ஷூரிட்டிக்கு ஒரு ஆள் கையெழுத்து போடணும். நம்ம புள்ள ஒருத்தர் கொடுத்தாரு, ஆனா அதுல சிவில் அடி. என்கிட்ட நானே பிஎம்எஃப் ஒரு மீட்டிங்ல பேச, பிசினஸ் மீட்டிங்ல ஒரு மீட்டிங்ல பேச போன இடத்துல ஒரு பிரதர் எனக்கு வந்து ஜோக் பண்ணார். அவரு அந்த மீட்டிங் முடிச்சு 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃபோட வந்து என்கிட்ட ஒரு ஜோக் பண்ணார். அம்மா, நாங்க ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம், லேட் ஆகுது. அப்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னா, நீங்க ட்ரை பண்ற பர்சன் சரியில்லை, வேற ஒரு ஆளை
பாருங்க, உங்களுக்கு லோன் கிடைச்சிருந்தார், அவர் போயிட்டார், அவ்வளவுதான். இவ்வளவுதான் எனக்கு அறிமுகம். அவரை பத்தி எந்த டீட்டெயில் தெரியாது, அவர் வேற சபை விசுவாசம். கரெக்டா அவர் போன் பண்ணிட்டு என்கிட்ட வர நன்றி சொல்ல வர, லோன் கிடைச்சிருச்சுன்னு சொல்றதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கார். கரெக்டா எனக்கு பேங்க்ல இருந்து போன் வருது, நீங்க கொடுத்த ஷூரிட்டிக்கு கொடுத்தவருடைய சிவில் அடி, வேற யாராவது ஒரு நம்பர் கொடுங்க. நான் சொன்னேன், எல்லாருமே லேடிஸ் தான் எனக்கு தெரியும், ஜென்ஸ் எல்லாம் யார்கிட்டையும் இதுவரை உதவி கேட்டது இல்ல, கேட்கல அப்படின்னு எதிர்த்த மாதிரி உட்கார்ந்துருக்கவர் கவனிக்கிறார். நான் உடனே அவர் முன்னாடி பேச வேணான்ட்டு, அப்படிங்களா சரி கூப்பிடுறேன்னு வச்சுட்டேன். அவர் சொன்னார், என்னங்கம்மான்னாரு. நான் உடனே சொன்னேன், இல்லப்பா இந்த மாதிரி ஒரு கார். உடனே அவர் சொல்றாரு, அம்மா என்னை போடுங்கம்மா, நான் உங்களுக்கு ஷூரிட்டி. எத்தனை லட்சத்துக்கு? 5 லட்சத்துக்கு நம்ம கொடுப்போமா? அப்ப நான் சொன்னேன், பிரதர், நான் நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்காக நான் பண்ண மாட்டேன். எங்க அப்பாவை கேட்காம நான் என்ன பண்ண மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். எங்க அப்பா சரினா தான் நான் உங்களை போடுவேன், சரியா? அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க ஜோப் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ண அப்பான்னு சொன்ன உடனே நான் தானே அடிச்சிருக்கேன். ஆஹா, சுருட்டிக்கு கூட அவளை அடிச்சிட்டாங்க. நீ எதுக்கும் போடப்படாது, இப்படிதான் கிரகிக்கவே முடியாது. அப்படியே டக்கு டக்கு நடக்கும், மேஜிக் மாதிரி இருக்கும், கனவு மாதிரி இருக்கும். என் வாழ்க்கையில நான் பாக்குறேன், நீங்களும் பாப்பீங்க. சுருட்டி நம்ம சொந்தக்காரங்க போய் போடுறானா 5 லட்சம் ரூபாயா அப்படிமா இல்லையா? கட்டலானா நான் தான் பொறுப்புமா. ஆனா யாருன்னே தெரியல, என் தேவன் ஒரு காகத்தை அனுப்பி சூரியனுக்கு கையெழுத்து போட்டார். ஹalleluya. கார் வந்து நின்றுச்சு, பேங்க்குக்கும் போல ஒன்றும் போல, அவனா எதுவும் பண்ணி கார் வீட்டுல வந்து நின்றுச்சு. இது கிரகிக்கவே முடியாது. என் வாழ்க்கையில நடந்தது உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நடக்க போகுது. ஹalleluya. உங்க மைண்ட் கெட்டாதது நடக்கும், உன் நாலேஜ் கெட்டாதது. எனக்கு இவ்வளவு பெருசு காரியமா? இதுதான் ஆண்டவர் செய்யற அற்புதம். 26வது வருஷம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை என் தேவன் செய்ய போகிறார். இதை நீங்க எப்படி தெரியுமா பெற்றுக்கொள்ளணும்? டெய்லி சொல்லிக்கு நினைப்பூட்டுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கல்ல கிரகிக்க முடியாத காரியம் சொன்னீங்கல்ல, நான் அதை ரிசீவ் பண்ண காத்திருக்கேன், எனக்கு கொடுங்கண்ணா. 365 நாளும் கிரகிக்க கூடாத பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்யறது ஒரு நாளும் தடுக்க முடியாது. நம்ம யோசனை கெட்டாதது. செங்கடலை பிளக்க முடியுமா? முடியாது இல்ல. ஒரு பாலம் போடுறதுக்கு 5 வருஷம் பண்றோம், ஆனா ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் செய்தார். கிரகிக்க முடியாதது. அப்படிப்பட்ட அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya. இது எல்லா நாள் அதை ரிசீவ் பண்ணிட்டேன். இது ஒவ்வொரு நாளும் ஆச்சரியத்துல என் வாய் பிளந்து நிற்க போகிறது. என் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். அதை பெற்றுக்கொள்ள நான் காத்திருக்கிறேன். நீங்களும் காத்திருந்தா எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஆண்டவரை கிரகிக்க கூடாத பெரிய காரியம் என் வாழ்க்கையில நடக்க போறதற்காக நன்றி என்று சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், உங்க வாழ்க்கையில நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya. எஸ், வீடு இல்லையா? வீடு கொடுக்க போற. வாகனம் இல்லையா? வாகனம் கொடுக்க போற. கடன் இருக்கியா? கடன் அடைக்க போகிறார். கடன் இல்லாம நீ கடன் கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு முதலீடு வேற இடத்துல இருந்து வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி வரப்போகிறது. வாழ்க்கையில ஒரு செழிப்பு வரப்போகிறது. வாழ்க்கையில ஒரு பலன் வரப்போகிறது. உன் வியாதியெல்லாம் கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். இந்த வருஷத்துல நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் எதெல்லாம் உங்களுக்கு குறையா இருந்ததோ அத்தனை காரியத்திலும் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். நாம் சொல்லல, என்னை உருவாக்கின தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை வாழ்க்கையில செய்ய போறதுக்காக நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் வேணும் நீங்க ஆண்டவருக்கு ஆர்டர் போடுங்க. கர்த்தர் அதை அப்படியே ஒரு துளி மாறாம உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. அது கிரகிக்க உங்களுக்கு அது பெருசா இருக்கலாம், ஆனா என் ஜீவனுள்ள தேவனுக்கு அது லேசான காரியம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை வாழ்க்கையில நீங்க செய்துட்டு இருக்கீங்க. அதை நான் 100% பிலீவ் பண்றேன். அதை நான் ரிசீவ் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்க போறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. Oh, hallelujah.
ஹalleluya. நீ பூர்வமானதை சிந்தித்துக் கொண்டிருக்காத, எல்லாம் ஒழிந்துடுச்சு. நீ முந்தினவைகளை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. புதியவைகள் தோன்ற போகிறது. உன்னுடைய சாம்பலை சிங்காரமாய் மாற்றப் போகிறார். ஹalleluya, ஹalleluya. நீ இதுவரையும் கம்பீரத்தோடு கண்ணீரோடு நீ விதைத்ததை எல்லாம் கம்பீரமாய் நீ அறுக்க போகிறார். இதுவரையும் ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றப் போகிறார். ஓ ஹalleluya ரட்சா, ஹalleluya. எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்வை தந்துட்டீங்க, ஒரு புது துவக்கத்தை இந்த நாளிலே தந்திருக்கீங்க, நான் ரிசீவ் பண்ணிட்டேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க மாற்றிட்டீங்க. ஆண்டவரே இதுவரையும் நான் ஆண்டவரை ஏந்தி நின்ற கைகளை கொடுக்கும் கரங்களாய் என்னை மாற்றிட்டீங்கப்பா. ஹalleluya ரட்சா. வீரர்கள் எல்லாம்